ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸோட பேசிக் கொடுத்துருந்தேன். ஃபங்க்ஷன்னா என்ன, டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன எல்லாம் கொடுத்துருந்தேன். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு 1.2 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. Exercise 1.2 question number 1. Show that the function f r star to r star defined f of x is equal to 1 by x is 1 1 and on 2, where r star is the set of all non-zero real numbers. அதோட ஒரு கொஸ்டின் போகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, f of x வந்து 1 by x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டொமைன் செட் டு நான் ஜீரோ ரியல் நம்பர், கோடொமைன் செட் டு நான் ஜீரோ ரியல் நம்பர். இந்த ரிலேஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 by 1 and on to 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் இஸ் த ரிசல்ட் இஸ் 2. இது 1 1 on 2 எப்போ டொமைன் ஆர் ஸ்டார் போல நேச்சுரல் நம்பர் போட்டாங்க. டொமைன் நேச்சுரல் நம்பர் இஸ் ரீப்ளேஸ் பை நேச்சுரல் நம்பர். டொமைன் ரியல் நான் ஸ்டார் ஆர் ஸ்டார் இஸ் ரீப்ளேஸ்டு பை n with கோடொமைன் being சேம் ஆர் ஸ்டார். ஒன்று டொமைன் செட்டை மட்டும் மாற்றுறாங்க. இப்போ x1 நாட் ஈக்குவல் டு 0, x2 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ 1 1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணுன்னா டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோடொமைனில் இருக்கிற ஒரு யூனிக் எலிமெண்ட்டோட மாப்பாகும். அப்போ x1 x2வும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் f of x1 f of x2வும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். x1 x2 ஈக்குவலாக இருந்தால் f of x1 f of x2வும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், x1 நாட் ஈக்குவல் டு 0, x2 நாட் ஈக்குவல் டு 0. ஏன் ஹியர் இந்த ஆர் ஸ்டார்னா, ஆர் ஸ்டார் மீன்ஸ் ரியல் நம்பர் மைனஸ் ஒன்லி இது 0 மட்டும் எடுத்தாங்க. ரியல் நம்பர் மைனஸ் 0 அதுதான் இல்லை. அப்போ அதில் தான் x1 0 கிடையாது, x2 0 கிடையாது. therefore x1, x2 belongs to R star. R star. Now what is the function f of x? F of x is equal to 1 by x. F of x is equal to 1 by x. Now what is f of x1? F of x na 1 by x1. X in the place x1. F of x2 1 by x2. 1 by x2. இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ f of x1 equal to f of x2 னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா x1 equal to x2 னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ f of x1 equal to f of x2, 1 by x1 equal to 1 by x2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, 1 into x1 equal to 1 into x2. therefore x1 equal to x2. பாருங்க, f of x1 equal to f of x2 னு அசியூம் பண்ணோம். x1 equal to x2 வந்துருச்சு. therefore f is function is 1 1 னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது R2 னு ப்ரூவ். R2 னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும், டொமைனில் கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற f of x ஃபஸ்ட்டு ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணு. f of x is equal to y. what is your f of x? x. 1 by x is equal to y. that y x in terms of y. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x is equal to 1 by y. x is equal to 1 by y. இப்போ x is equal to 1 by y. இப்போ எல்லா 1 by yக்கும் xக்கு நமக்கு டொமைனில் எலிமெண்ட் வேணும். அப்போ for all y belongs to R star, for all y belongs to R star, x equal to 1 by y belongs to R star. இப்போ பாருங்க, இது R star, இந்த செட்டும் R star, இது வந்து ஃபங்க்ஷன் 1 by x. இப்போ 1 2 3 அப்படின்னா 1 by 2 இருக்குது, 1 by 3 இருக்குது. இந்த 1 by 2 இட நான் ஜீரோ ரியல் நம்பரில் ஃப்ராக்ஷன் இருக்குது, இதில் ஃப்ராக்ஷன் இருக்குது, இந்த ஹோல் நம்பரும் இருக்குது. அதே மாதிரி இதில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 1 by 2 இருக்குது, 1/3 இருக்குது, 1/4 இருக்குது. இங்கே 1/4 வச்சுட்டார்.
இப்போ அக்கார்டிங் டு ரிலேஷன் ஒன்று எதோட ரிலேட் ஆகும் 1/1 1க்கு ரிலேட் ஆகிடுச்சு. 2 எதோட ரிலேட் ஆகும் 1/2 அப்போ 1/2 1/2க்கு ரிலேட் ஆகும். இது 1/2க்கு தான் ரிலேட் ஆகும். 3 எதோட ரிலேட் ஆகும் 1/3யோட ரிலேட் ஆகும். 1/2 எதோட ரிலேட் ஆகும் 1/1/2 அப்போ 2க்கு ரிலேட் ஆகும். 1/2க்கு 2 ரிலேட் ஆகுது. இப்போ 1/3 எதுக்கு 1/1/3 3க்கு ரிலேட் ஆகும். இந்த மாதிரி டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோடமில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டோட மேப் ஆகுறதுனால 1 இப்போ R2னா என்ன, கோடமில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்போ 1ஓட ப்ரீ இமேஜ் 1, 2ஓட ப்ரீ இமேஜ் 1/2, 3ஓட ப்ரீ இமேஜ் 1/3, 1/3ஓட ப்ரீ இமேஜ் 3, 1/4ஓட ப்ரீ இமேஜ் 4 இருக்கும். ஸோ அதனால டொமைனில் இருக்கிற கோடமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கிறதுனால this function is onto function. Therefore, for all y belongs to R star, x is equal to 1/y belongs to R star also. Therefore, f is onto. Therefore, f is 1, 1 and onto. First subdivision முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர், செகண்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் f such that natural number to R star, natural number to R star. இங்கே வந்து f such that R star to R star, R star to R star. இப்போ அதை இப்போ ஃபஸ்ட்டு டொமைன் x1, x2 belongs to natural number. ஏன்னா நேச்சுரல் நம்பரில் 0 கிடையாது, நேச்சுரல் நம்பரில் 0 கிடையாது. அப்போ நேச்சுரல் நம்பரில் x1, x2 belongs to n. வடி f of x is equal to 1/x. இப்போ வடி இப்போ அசியூம் பண்ணிக்கலாம். f of x1 equal to f of x2 அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ f of x1 equal to f of x2 அசியூம் பண்ணிட்டா x1 equal to x2 ஈக்குவலாக ப்ரூவ் பண்ணி காட்டுது. அப்போ 1/x1 equal to 1/x2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 1 into x1 into 1 x1 equal to 1 into x2 x2 2x x1 equal to x2 2x. Therefore f is 1. டொமைனை மாற்றினா கூட நேச்சுரல் நம்பர் முதல் ரியல் நம்பர் நான் ஜீரோ ரியல் நம்பர் இருந்தது, இப்போ நேச்சுரல் நம்பருக்கு வந்தாச்சு. டொமைனை மாற்றினா கூட 1 மாறல. இப்போ அதே ஆன்டுவா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ f of x is equal to y. f of x y க்கு ஈக்குவேட் பண்ணு. இப்போ 1/x is equal to y. Find x in terms of y. அப்போ என்ன ஆகும்? x is equal to 1/y. x is equal to 1/y. For all y belongs to non-zero real number, x belongs to natural number. அப்போ இருக்கா பாருங்க. For all y belongs to R star. For all y belongs to R star, x is equal to 1/y not belongs to natural number. y கோடமில் ஹோல் நம்பர் இருக்குது, ஃப்ராக்ஷன் இருக்குது. ஆனால் நேச்சுரல் நம்பரில் ஒன்லி ஹோல் நம்பர் மட்டும் இது ஹோல் நம்பர் மட்டும் தான் இருக்குது, ஃப்ராக்ஷன் இல்லை. அதனால் for all y belongs to real number, x is equal to 1/y not belongs to natural number. Therefore, f is not onto. இப்போ அதுக்கு ஒரு இது போட்டு இப்போ டொமைன் செட் வந்து நேச்சுரல் நம்பர், கோடொமைன் செட் வந்து R star. இப்போ இதான் ஃபங்க்ஷன், 1/x தான் ஃபங்க்ஷன். இப்போ இதில் 1 2 3 4 5 அப்படியே போயிட்டு இதில் வந்து 1 2 3 4 1/2 1/3 1/4 அது மாதிரி நிறைய நம்பர் போயிட்டு 1/5 1/6 போயிட்டு. இப்போ அக்கார்டிங் டு திஸ் 1 எதோட மேப் ஆகும்? 1ஓட தான் மேப் ஆகும். ஏன்னா 1/1 is 1. 2 எதோட மேப் ஆகும்? 1/2ஓட மேப் ஆகும்.
3 எதோட மேப் ஆகும் 1/3 ஓட மேப் ஆகும். 4 எதோட மேப் ஆகும் 1/4 ஓட மேப் ஆகும். 5 எதோட மேப் ஆகும் 1/5 ஓட. அப்போ டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே கோடொமைனில் இருக்கிற ஒரு யூனிக் எலிமெண்ட்டோட மேப் ஆகுது. இப்போ அதனால இது 1/1. இப்போ ஆன் டு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடொமைனில் 2 இருக்கு, ஆனால் இங்கே 1/2 இல்லை. ஏன்னா 2ஓட ப்ரீபேஜ் 1/2 இல்லை, 3ஓட ப்ரீபேஜ் 1/3 இல்லை, அதே மாதிரி 4ஓட ப்ரீபேஜ் 1/4 இல்லை. அப்போ இந்த மாதிரி எலிமெண்ட்டுகளை ப்ரீபேஜ் இல்லாதனால this function is not onto. Therefore f is 1 but not onto. Question number 2. Check whether the injectivity and subjectivity of the following functions. Here 5 functions are given. You have to check whether the given functions are 1 and onto. Injectivity means 1 function, subjectivity means onto function. First function f such that natural number to natural number given by f of x is equal to x square. Second subdivision f such that integer to integer given by f of x is equal to x square. Third question f such that real number to real number given by f of x is equal to x square. Fourth question f such that natural number to natural number given by f of x is equal to x cube. The last question f such that integer to integer given by f of x is equal to x cube. For all the functions we have to check whether the 5 functions are 1 and onto. We will do one by one. First subdivision. F such that natural number to natural number f of x is equal to x square. F such that natural number to natural number f of x is equal to x square. For 1 and onto, for 1 we have to prove that for every, if x1 equal to x2, we have to prove that f of x1 is also f of x2. x1 comma x2 belongs to natural number. For f of x1 equal to x1 square. F of x1 equal to x1. Replace x as x1. Then what is f of x2? F of x is equal to x2 square. F of x is equal to x2 square. Then if f of x1 equal to f of x2, then we have to prove that x1 equal to x2. x1 square equal to x2 square. x1 square minus x2 square equal to 0. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இது அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு x1 ஈக்குவல் டு x2ன்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது. அதனால் இப்படி பண்ணக்கூடாது. ஸோ டோன்ட் டூ லைக் தட். So x1 square minus x2 square equal to 0. This a square minus b square. A square minus b square is a plus b into a minus b. x1 plus x2 into x1 minus x2 equal to 0. இப்போ இது என்ன ஆகும்? ஒன்று x1 plus x2 equal to 0 or x1 minus x2 equal to 0. ஒன்று இந்த டேர்ம் 0வாக இருக்கணும், இல்லை இந்த டேர்ம் 0வாக இருக்கணும், இல்லை ரெண்டு டேர்மே 0வாக இருக்கணும். But x1 plus x2 not equal to 0. Yeah, both are natural numbers. Sum of the two natural number is not 0. The sum of two natural number is always a natural number. It never becomes 0. Therefore, x1 plus 2 0 illana. But this must be 0. Therefore, implies x1 minus x2 equal to 0. Appa x1 minus x2 equal to 0 na, x1 equal to x2. So, f of x1 equal to f of x2 ன்னு assume பண்ணோம், x1 equal to x2 ன்னு prove பண்ணிட்டோம். Therefore, f is 1 1. F is 1 1. Now we have to prove that is onto. Let f of x equal to y. You have to assume
given f of x equal to y, அப்போ x square equal to y, because f of x is x square. Then find x in terms of y. x is equal to plus or minus y. இப்போ x எல்லாம் டொமைன் செட்டில் இருக்கும், y எல்லாம் கோடொமைன் செட்டில் இருக்கும். இப்போ for all y belongs to natural number, for all y belongs to natural number, x is equal to plus or minus root y not belongs to natural number. Therefore, f is not onto. Not onto. இப்போ பாருங்க, இது நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர், ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 1 2 3 4 5 டாட் 1 2 4 5 9 டாட் டாட் இருக்கு. இப்போ 1 எதோட மேப் ஆகும்? 1 இஸ் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9. 1 1ஓட மேப் ஆயிருக்கு, 2 4ஓட மேப் ஆயிருக்கு, 3 9ஓட மேப் ஆயிருக்கு. இப்போ டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோடொமைனில் இருக்கிற ஒரு யூனிக் எலிமெண்ட்டோட மேப் ஆயிருக்கு. அதனால திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோவாக இருக்கணும்னா கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் டொமைனில் ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ 2 வந்து கோடொமைனில் இருக்குது, அதோட ப்ரீ இமேஜ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 வரணும் இல்லை. 5 வந்து கோடொமைனில் இருக்குது, ஆனால் 5ஓட ப்ரீ இமேஜ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 அது இல்லை. Therefore, this function is not onto. Therefore, f is 1 1 but not onto. Second subdivision. F such that integer to integer f of x is equal to x square. F of x is equal to x square. இப்போ இன்டிஜரில் நெகட்டிவ் ஹோல் நம்பர், பாசிட்டிவ் ஹோல் நம்பர் இன்க்ளூடிங் 0. இப்போ let x1 equal to minus 4, x2 equal to plus 4, x1 equal to minus 4. அப்போ x1 comma x2 belongs to z. இப்போ what is f of x1? f of x1 equal to f of minus 4 equal to minus 4 the whole square equal to 16. இப்போ what is f of x2? f of x2 என்ன? f of plus 4 is equal to 4 the whole square equal to 16. இப்போ பாருங்க, f of x1 16, f of x2 16, but x1 minus 4, x2 plus 4 not equal. அப்போ f of x1 equal to f of x2 equal to 16, but x1 not equal to x2. Therefore, f is not 1 1. f 1 1 கிடையாது. இப்போ say f of x is equal to 7. f of x is equal to 7. அப்போ f of x 7 னா x square equal to 7. f of x 7 னா x square equal to 7. What is x? Plus or minus root 7. x is equal to plus or minus root 7. அப்போ இப்போ டொமைனில் பாருங்க, இது z to z, இது x square function, minus 1 minus 2 0 1 2, இங்கே minus 1 minus 2 0 1 2 3 4 5 போட்டுக்கலாம். இப்போ அக்கார்டிங் டு த ரூல் minus 1 எதோட மேப் ஆகும்? plus 1 ஓட தான் மேப் ஆகும், because minus 1 the whole square is plus 1.
ஜீரோ எதோட மேப் ஆகும்? -2 4ஓட தான் மேப் ஆகும். -2 the whole square 4. 0 0ஓட மேப் ஆகும். 1 1ஓட மேப் ஆகும். 2 திருப்பி 4ஓட மேப் ஆகும். அப்போ டொமைனில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் -1 1ஓட மேப் ஆகுது, +1 1ஓட மேப் ஆகுது, -2 4ஓட மேப் ஆகுது, +2 4ஓட மேப் ஆகுது. அதே மாதிரி -3 9ஓட மேப் ஆகும், +3 9ஓட மேப் ஆகும். அப்போ டொமைனில் இருக்கிற ரெண்டு எலிமெண்ட் கோடொமைனில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டோட தான் மேப் ஆகுது. therefore f is not open. இப்போ R2 பாரு, இப்போ -2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, 0க்கு 1க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு, -1 1. 2ஓட ப்ரீ இமேஜ், 2ஓட ப்ரீ இமேஜ்னா +or-√2 இருக்கணும், இல்லை. 5ஓட ப்ரீ இமேஜ் +or-√5 இல்லை. அதே மாதிரி இப்போ x² = 7னா x = +or-√7 not belongs to Z. Therefore f is not on 2. Therefore இப்போ conclusion f is neither 1 1 nor 1 1 கிடையாது, 1 1 கிடையாது, nor on 2. So this function is neither 1 1 nor on 2. Third subdivision, f such that real number to real number, f of x is equal to x square. Let x1 equal to -5, x2 equal to +5. x1 வந்து -5, x2 equal to -5, x1 equal to -5, x2 equal to 5, x1, x2 belongs to R. ஏன்னா -5 +5 ரியல் நம்பரில் இருக்கு. படி f of x1, f of x1 equal to -5 the whole square, -5 the whole square equal to 25. படி f of x2, 5 the whole square, 5 the whole square 25, -5 the whole square +25, +5 the whole square +25. அப்போ therefore f of x1 equal to f of x2 equal to 25. But x1 not equal to x2, -5 not equal to +5. Therefore f is not 1 1. இது 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ on2 இருக்கணும்னா say x is equal to -7, x is equal to -7. What is f of x? F of x is equal to x square. X square is equal to -7. அப்போ x is equal to ±√ of -7. Root of -7 is not a real number. It is a complex number. Root of -7 வந்து real numberல இல்லை, ஆனால் அது complex numberல இருக்கு. அப்போ x is equal to ±√ not belongs to R. Therefore f is not on 2. Therefore f is neither 1 1 nor on 2, not on 2. Fourth subdivision, f such that natural number to natural number, f of x is equal to x cube. x1, x2 belongs to natural number. What is f of x1 is equal to x1 cube. What is f of x2? F of x2 is equal to x2 cube. இப்போ f of x1 equal to f of x2 னு அசியூம் பண்ணிட்டு x1 equal to x2 னு கொண்டு வரணும். f of x1 equal to f of x2, that is x1 cube is equal to x2 cube. முன்ன சொன்ன மாதிரி 3 3 கேன்சல் பண்ணிட்டு x1 equal to x2 னு சொல்லக்கூடாது. அப்போ x1 cube minus x2 cube is equal to 0. இப்போ a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square ஒரு ஃபார்முலா. அப்போ இது எப்படி எழுதலாம்?
x1 plus x2 into x1 square plus x1 x2 plus x2 square equal to 0. It is x1 minus x2 into x1 square plus x1 x2 plus x2 square equal to 0. இப்போ ஒன்று x1 minus x2 வந்து 0 இருக்கணும் or x1 square plus x1 x2 into x plus x2 square equal to 0. But this is not possible 0. Why? But x1 square plus x1 into x2 plus x2 square not equal to 0. ஏன்னா ஒரு நம்பரோட ஸ்கொயரு ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரெண்டு நம்பரோட ஸ்கொயர் பண்ணது வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். இப்போ 2 3 எடுத்துக்கோங்க. 2 square is 4, 2 square is 4, 3 square is 9. அப்போ is greater than 2 into 3. ப்ராடக்ட் ஸ்கொயரு 2 ஸ்கொயர் பண்ணுற 4, 3 ஸ்கொயர் பண்ணுற 9, ரெண்டே ஆட் பண்ணால் 13. ஆனால் 2 into 3 6, 2 into 3 6. இது நெகட்டிவ் நம்பர் இருந்தால் கூட இது கிரேட்டராக தான் இருக்கும். therefore x1 square plus x2 x1 square plus x1 x2 plus x2 square 0வா இருக்காது. therefore x1 minus x2 equal to 0 implies x1 equal to x2. அப்போ x1 equal to x1 ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா therefore f is 1. f is 1. Now for R2 let f of x is equal to y. f of x y க்கு equal to. அப்போ what is x cube? x cube is equal to y. Then find x in terms of y. x is equal to y power 1 by 3. y power 1 by 3. இப்போ for all y belongs to natural number, x is equal to y power 1 by 3 not belongs to natural number. For 2 belongs to natural number, but 2 power 1 by 3 not belongs to natural number. Therefore f is not on 2. Therefore f is 1 1 but not on 2. f is 1 1 but not on 2. Fifth subdivision, f such that z to z, f of x is equal to x cube. Say first previous summary, x1 comma x2 belongs to z, f of x is equal to x1 cube, f of x2 is equal to x2 cube, f of x1 equal to x2, f of x1 equal to x2 to assume பண்ணா x1 equal to x2 to prove பண்ணும். அப்போ x1 cube is equal to x2 cube. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த cube கட் பண்ணிட்டு x1 equal to x2 போடக்கூடாது. அப்போ you have to apply the x1 cube minus x2 cube is equal to 0. a cube minus b cube is equal to 0. We got the formula. A cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. அப்போ x1 minus x2 into x1 square plus x1 into x2 plus x2 square equal to 0. Either x1 minus x2 equal to 0 or x1 square plus x1 x2 plus x2 square equal to 0. But x1 square plus x1 x2 plus x2 square not equal to 0. Because sum of the ரெண்டு நம்பரோட square is always greater than product of the two number. Therefore இது 0 இல்லைனா x minus x2 தான் 0. Implies x1 equal to x2. Therefore f is 1 1 function. இப்போ R2 க்கு let f of x is equal to y, x cube is equal to y, x is equal to y power 1 by 3. For all y belongs to integer, x is equal to y power 1 by 3 not belongs to integer. 2 belongs to integer, 2 power 1 by 3 not belongs to integer. Therefore f is not on 2.
Finally, f is 1 1 but not on 2. Exercise 1.2, question number 3. Prove that the greatest integer function f such that real number to real number given by f of x is equal to greatest integer function x is neither 1 1 nor on 2, where greatest integer function x denote the greatest integer less than or equal to x. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, greatest integer function. The greatest integer function you have already studied in 11th standard. The graph of the greatest integer function is like this. இப்போ இது என்னன்னா 0 to 1, what are all the integers? 0 to 1 will take the only greatest integer is 0. Integral value தான் இருக்கும். இந்த 0 இருந்து 1 வரைக்கும் you got 0.5, 0.6, 0.5 equal to 0, 0.6 equal to 0. இப்போ 1 to 2 we got lot of integers. இப்போ 1.1 greatest integer 1.1 is 1. Greatest integer 1.75 is also equal to 1. From 2 to 3 greatest integer 2.3 is 2 only. Greatest integer 2.52 is also equal to 2. That is the greatest integer. இப்போ likewise let x1 equal to (2.5) belongs to R. x1 equal to 2.5 belongs to R. x2 equal to 2.75 belongs to R. x1 comma x2 belongs to R. Both are real number. Both are real number. Now, what is f of x1? F of x1 equal to modulus the greatest integer 2.5. Greatest integer 2.5 is 2. What is f of x2 is equal to greatest integer 2.75. Greatest integer 2.75, which is also equal to. You have to take only the integral part. The integral part is only 2. Here the integral part is 2. So, f of x1 is equal to f of x2, but is equal to 2, but x1 not equal to x2. பாருங்க, x1 வந்து 2.5, x2 வந்து 2.75, but f of x1 equal to 2, f of x2 equal to 2. Therefore, f is not 1 1. Now to check whether the given function is onto. Onto, we draw the error diagram. Real number to real number. The function is greatest integer function x. See, real number got 1.5, 1.8, 2.5, 2.75, 3.2, 3.5, 3.8, then here -1, -2, 2, 1, 3, √2, 1/2, 4.5. These are also real number. According to that, greatest integer 1.5 will map with 1 only. Greatest integer 1.8 will map to 1 only. 2.5 mapped to 2 only. 2.75 also mapped to 2 only. 3.2 mapped to 3 only. 3.5 mapped to 3 only. 3.8 mapped to 3 only. அப்போ டொமைனில் இருக்கிற many elements is mapped with the single element in the codomain. So it is not a 1-1 function. It is a many to one function. It is a many to one function. It is not 1-1. What about the codomain? Even codomain -1 இருக்கு. There is no 3 bits.
-2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, √2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, 1/2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, 4.5 அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. அப்போ சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ், some elements in codomain have no pre-image, in domain. Therefore, F is not onto some element. இங்கே நிறைய எலிமெண்ட்ஸுக்கு கோடமையில் இருக்கிற நிறைய எலிமெண்ட்ஸுக்கு டொமைனில் ப்ரீ இமேஜ் இல்லை. therefore F is not onto. therefore hence F is neither one nor. So greatest integer function is a neither one function nor onto function. Question number 4. Show that the modulus function f such that real number to real number is given by f of x is equal to modulus x is neither one nor onto, where modulus x is x if x is positive or 0, and modulus x is minus x if x is less than 0. Negative means less than 0. Modulus x is x if x greater than 0. 0 if x is equal to 0. Minus x if x is less than 0. That is the modulus function. Modulus x is equal to x if x is greater than 0. Is equal to 0 if x is equal to 0. Is minus x if x is less than 0. Less than 0 is greater. If x is equal to 0, 0 only. If x is equal to 1 plus 1, its value is 1. If x is equal to 2, it is 2. X is equal to 3, it is 3. If x is equal to minus 1, again plus 1. Because modulus of minus 1 equal to minus of minus 1 plus 1. Modulus of minus 2 equal to minus of minus 2 plus 2. Modulus of minus 2 is plus 2. Modulus of minus 3 plus 3. The graph of the modulus function is like this. For if x is positive, y also positive. If x is negative, y also positive. That is the modulus function. Now, for here f of x is equal to modulus x. Modulus x, f is such that real number to real number, f of x is modulus x. Now, x1 equal to minus 2 and x2 equal to 2. Take x1 equal to minus 2, x2 equal to 2. What is f of x1? F of x1 equal to modulus of minus 2 equal to 2. What is f of x2? Equal to modulus of 2 equal to 2. F of x1 equal to f of x2. F of x1 equal to f of x2 எடுத்துட்டேன்னா x1 equal to x2 ப்ரூவ் பண்ணணும். Modulus of minus 2 equal to modulus of 2 equal to 2 equal to 2. Therefore, f of x1 equal to f of x2, but x1 not equal to x2. Therefore, f is not 1 1. Not 1 1. For code, for R2 check பண்ணு. அதுக்கு error diagram. minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3. Here, minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3. See, you got 1/2, √2, minus 5. Okay.
Now minus 3, this is real number, இது ஒரு real number, வந்து modulus x, function is function. So minus 3 எதுக்கு பார்ப்போம்? Modulus of minus 3 is plus 3. Modulus of minus 2 is plus 2. Modulus of minus 1 plus 1. Modulus of 0, 0. Modulus of 1, 1. Modulus of 2, 2. Modulus of 3, 3. அப்போ many elements in the domain is mapped with a single element in the codomain. Therefore, it is not one function, but it is a many-to-one function. இப்போ onto all the elements in the domain, codomain will have pre-image in the domain. Minus 3 க்கு pre-image இல்லை, minus 2 க்கு pre-image இல்லை, minus 1 க்கு pre-image இல்லை. For all negative real numbers, there is no pre-image in the domain. Therefore, it is not onto. For all x less than 0, for all x than 0, there is no pre-image. For all x less than 0, there is no pre-image in domain. Therefore, the range is not equal to codomain. Here the codomain set is the real number, but range set is the all real number greater than 0. Greater than and equal to 0 is the range. Therefore, range is not equal to codomain. It is not onto. Hence it is neither 1 nor onto. It is neither 1 nor onto. Question number 5. Show that the signal function f such that real number to real number given by f of x is equal to 1 if x greater than 0, 0 if x is equal to 0, minus 1 if x less than 0 is neither 1 nor onto. This function signal function also we have studied in 11th chapter. Sir, in 11th standard. See, this is the signal function. For all x greater than 0, it takes value 1. For all x less than 0, it takes only minus 1. For x is equal to 0, 0. This 0 வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ when x is equal to 0, it is 0 only. When x is equal to 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 1.1, 1, 1.2, 1. So for all this. That's why in negative side, minus 1. When x is equal to minus 1, y is equal to minus 1. When x is equal to minus 2, y is equal to minus 1. When x is equal to minus 3, y is equal to minus 1. For all x less than 0, y will take minus 1. For all x equal to 0, y will take 0. For all x greater than 0, y will take plus 1. That is the signum function. Here, x1 equal to, say x1 equal to 2, x2 equal to 3, x2 equal to 3, x1 comma x2 belongs to R. x1 comma belongs to R. What is f of x1? f of x1 equal to 1. f of x2 equal to 1. f of x1 is 1, f of x2 is also 1. Since f of x1 equal to f of x2 equal to 1, but x1 not equal to x2. x1 not equal to x2. Therefore, f is not 1 function. 1 function. இப்போ onto all the elements in the codomain must have pre-image in the codomain. See here diagram.
minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3 dollars. Here, minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4. See, modulus of singular function minus 3 is mapped to 1 only, minus 1 only. Minus 2, minus 1 only, minus 1, minus 1 only, 0, 0 only, 1, 1 only, 2, 1 only, 3, 1 only, 4, 1 only. So, all the elements in the domain is mapped to only 3 elements in the codomain. What are the 3 elements? Minus 1, 0, 1. Minus 1, 0, 1. Therefore, it is not a 1-1 function, it is a many-2 function. Many elements in the domain is mapped with a single element in the codomain. All the negative numbers mapped to minus 1, all 0 mapped to 0, all positive numbers mapped to 1. Therefore, it is not a 1-1, but it is a many-2 function. Now, come to R2 function. For R2 function, all the elements in the codomain must have pre-image in the domain side. Minus 3 is in the codomain, but no pre-image. Minus 2 have no pre-image. Minus 1 have no pre-image. 2 have no pre-image. 3 have no pre-image. All the elements in the majority of the elements in the codomain must have no pre-image in the domain. So, here the codomain is real number. Range is only 3 number, minus 1, 0, 1. Range is minus 1, 0, 1. The codomain is a real number. Since range is not equal to codomain, range is not equal to codomain, F is not on 2. F is not on 2. Hence, F is neither 1-1 and not on 2. Neither 1-1 nor on 2. Question number 6. Let A equal to set 1, 2, 3 and set B equal to 4, 5, 6, 7. And let the function is order pair 1, 4, order pair 2, 5, order pair 3, 6 is a function from A to B. Show that F is 1-1. A function is given in ordered pair form. Already we know that we can represent a function in 4 ways. 1 is by arrow diagram, 2 by ordered pair, 3 by graph, 4 by table. So here the function is given in ordered pair form. First we have to check it is a function or not a function. See, in order pair form, how to check? Different first element and different second element. 1 and 4 different, 2, 5 different, 3 and 6 different. We can do in arrow diagram also. 1, 2, 3. It is A set. 4, 5, 6, 7. B set. Function is A tends to B. Here 1 is mapped to 4. 1 is mapped to 4. 2 is mapped to 5. And 3 is mapped to 6. But 7 in the codomain set, it is not mapped. No problem. All the elements in the domain are mapped with the unique element in the codomain. 1 is mapped with 4, 2 mapped with 5, 3 mapped with 6. Every element in the codomain is mapped with the unique element in the codomain. Therefore, it is a function. And it is 1-1 also. Since each element in domain is mapped with the different elements
different element in codomain. Codomain. Therefore, it is 1 1. It is a 1 1 function. If you keep x1 equal to 1, x2 equal to 2, x1 not equal to x2, then what is f of x1? F of x1 equal to 4, f of x2 equal to 5, then f of x1 is also not equal to f of x2. We have taken f of x1 is not equal to x2, we have proved also f of x1 is not equal to f of x2. But different elements in the domain have different images in the codomain.